This documentary is an investigation into the claim that a Christian missionary had a deceitful victory over a Saivite mutt and its pontiffs in a debate which he himself shot. Though the mutt had given a fitting oral reply due to the lack of a supporting video evidence, the missionary's lies had never been exposed or countered properly by the Hindu side. When we went there and did some investigation on the matter, it turned out to be otherwise. The missionary, a Christian zealot, came to the mutt with much fanfare, did nothing, took some videos and went back. He later used this for distorting the history of the mutt and its core philosophy, and finally declared a victory over the Hindu sacred territories. The Hindu side of the story was never videographed and shown to the educated world. Hence, to fill the lacuna, this documentary has been made in order to expose the diabolical plot of the Christian missionaries in the name of academical research against Hinduism. The Vivilium, Saiva Siddhantam Vivilium, Thirukural Uppayu. இது ஆராய்ச்சி எதனால் ஏற்பட்டது? அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் என்ன? உள்நோக்கம் முதல்ல அந்த ஆளுக்கு ஒரு PhD வேணும். சரி. அந்த PhDக்கு சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்தா அவனுடைய மதத்துக்கு தகுந்த மாதிரி. சரி. கிறிஸ்துவத்தை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து கொஞ்சம் இந்த பக்கம் போறேன். கொஞ்சம் சௌரியமா இல்ல முகத்துக்கு. அதிலிருந்து எல்லாமே திருக்குறளுக்கு கிறிஸ்துவம் தான், விவிலியம் தான் மூல நூலுங்கிற மாதிரி கொண்டுட்டு வர்றதுக்காக ஒப்பாயுங்கிற பேர்ல அதை கொண்டுட்டு வந்தார். சைவ சித்தாந்தத்தை எது கொண்டுட்டு வந்தாருங்கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மையான சமயம். அதனால சைவ சித்தாந்தத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு கேட்டா சைவர்களை கிறிஸ்துவர்களை மாத்துறதுங்கிறது அவ்வளவு எளிது இல்லை. இருந்தாலும் அப்படி மாத்திட்டோம்னு கேட்டா நமக்கு வந்து கிறிஸ்துவத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குங்கிற அளவுல இந்த ஆய்வை கொண்டுட்டு போயிருக்கா. இதுதான் இந்த ஸ்கூல், இது மெட்ரிக் ஸ்கூல். பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்தேளில் வேதமொழிகள் எடுத்து ஏத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனங்களித்து பாதமலர்கள் மேல் விழுந்தார் பத்தி முதிர்ந்த பாலகனார் விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனம் கழித்து பாதமலர்கள் மேல் விழுந்தார் பத்தி முதிர்ந்த பாலகனார் விமலமூர்த்தி பாதமலர்கள் மேல் விழுந்தார் பத்தி முதிர்ந்த பாலகனார். முயலகன் கோபப் புன்மை ஆற்றும் தகையன ஆறு சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய துண்டரை சென்னறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பராந்தன் இணையடியே. உலகில் உள்ள உயிர்கூட்டங்கள் எல்லாம் 84 லட்சம் யோனி பேதம் உடையவை என்பது சைவ சித்தாந்தத்துக்கு உடன்பாடான ஒன்று.
குமரகுருவர் சுவாமிகள் இதை தன்னுடைய கந்தர் கலிவன்பாவிலேயே பதிவு செய்திருக்கிறார். 84 நூறாயிரம் யோனி பேதமாம் என்று பதிவு செய்கிறார். அப்பேற்பட்ட எண்ணிலடங்காத பிறவிகளிலே மக்கட்பிறவி உயர்ந்த பிறவி என்பது எல்லோரும் ஒப்ப முடிந்த உண்மை. 6வது அறிவாகிய அது இருப்பதனால், மனம் இருப்பதனால்தான் மனிதன் ஆகிறான். இந்த மனித பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த பிறகு எதற்காக அந்த அரிய பிறவியை எதற்காக செய்ய வேண்டும்? இனிமேல் பிறவி என்கின்ற அந்த பொல்லா பெருங்கடலில் தொடர்ந்து சிக்கி நாம் அலைக்கழியாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்து கொள்வது, அதாவது பிறவாமையை பெற்றுக்கொள்வது. மனித பிறவியின் மூலமாக இந்த உயிர் தொடர்ந்து எடுத்து வருகின்ற எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அருணகிரிநாதர் சொல்வார். அதுபோல் உயிருக்கு ஒரு பக்குவம் வந்த போது தான் மெச்சூரிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். அது வரும்பொழுதுதான் நமக்கு நிரந்தரமான துன்பம் எது என்று தெரிகிறது. நாம் இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதவை. பெரிய துன்பம்னு சொல்கிறோமே, அது கூட நிரந்தரம் இல்லை. சிந்திச்சு பார்த்தீர்களா? ஆக ஆண்டோர்கள் நமக்கு காட்டிய வழி இந்த உணர்வு வரும்பொழுது எல்லா உயிர்களுக்கும் புரிகின்றது. நமக்கு நிரந்தரமான பிணி அல்லது பகை என்பது இந்த உயிருக்கு இந்த உடம்பு எடுத்தலாகிய அதுதான் நோய். அதை பிறவி நோய் என்று சொல்வார். இந்த பிறவி நோயிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்குத்தான் இறைவன் மனித பிறவியை கொடுத்திருக்கிறான். இதை இங்கிலீஷில் சொல்ல அந்த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி அவைலபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை ஒருவன் இந்த பிறவாமையை பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தவில்லை என்றால் 5 ஹார்ஸ் பவர் மோட்டரில் ஒரு 0.5 ஹார்ஸ் பவர் மோட்டர் தண்ணியை எடுக்கிறதுக்கு சமம். அதுக்கு 0.5 ஹார்ஸ் பவர் மோட்டரே போகிறோம். 5 ஹார்ஸ் பவர் மோட்டர் இருந்தால் அதுக்குள்ளே தண்ணீரை அது இறைக்க வேண்டும். அதுபோல் இந்த மனித பிறவி எடுத்த பிறகு பிறவி இல்லாமல் செய்து கொள்ள அதற்கான முயற்சிகளிலிருந்து மற்ற முயற்சிகள் எல்லாம் வீண். அது அண்டர் யூட்டிலைசேஷன். ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் என்பது இதுதான். அதாவது எந்த எடுத்த பிறவியை முழுமையாக பயன்படுது எந்த ஒரு பொருளையும். நாம் ஒரு பொருள் கொடுத்து பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். என்ன செய்வோம்? கொடுக்கின்ற பணத்துக்கு சமமான தரம் உள்ள பொருளாக எதிர்பார்ப்பது உண்டுதானே. அதே போல் இறைவன் எதிர்பார்க்கிறான், உனக்கு மனித பிறவியை கொடுத்துருக்காரு, அதை நீ அதிகபட்சமாக என்ன செய்கிறேன்னு பார்ப்போம்னு கொடுக்குறாரு. ட்ரையல் பார்க்குறாரு. அதில் நமக்கு உயிருக்கு பக்குவம் வரும்பொழுது இந்த உணர்வு வருகிறது. இதை நம்முடைய அருளாளர்களுடைய வழிகாட்டுதல் தான் நமக்கு இந்த உணர்வு மேலும் மேலும் வலுக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய சமயம் என்பது மனித வாழ்க்கைக்கு இந்த உணர்வுகளை தூண்டி நல்வழிப்படுத்துவது சமயங்கள். பிறவாமையை பெற வேண்டும் என்கின்ற உணர்வை உயிர்களுக்கு வளர்த்து ஆவண வழியை காட்டி ஒரு நெறியிலே செலுத்துவது சமயங்கள். அதுதான் இந்த அப்பர் சுவாமி தேவாரத்திலே முதல் பாடுகிறது. 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையென 6 இன்னம்பரான் இணையடிதான் சிவபெருமானை முழுமுதலுக்காக கொண்டு வழிபடுகின்ற சைவ சமயம் முடிந்த முடிவாக சொல்வது இதைத்தான். சமயங்களையும் அவன்தான் படைத்தான், சமய வேதங்களையும் அவன்தான் படைத்தான். ஏன்? வேதித்து நம்மை திருவாசகம் 8ஆம் திருமுறையிலே திருவம்பாயிலே இந்த பாடல் வருகிறது. வேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை என்று இறைவனுடைய சக்தியை பாடுவார். பற்றி தெரியப்படுத்துமாறு கேட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டிலே தென்பாண்டி நாடு குருணை நதி என்கின்ற தாமிரபரணி நதிக்கரையிலே திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் செல்கின்ற வழியிலே இடையிலே உள்ளது ஸ்ரீவைகுண்டம் புனித தலம். வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் உடைய கோயில்களை உள்ளது. அருமையான திருத்தலம். அந்த தலத்திலே கிபி 1625 அவதரித்தவர் ஸ்ரீ குமரகுருவர் சுவாமிகள். அவர்கள் 5 ஆண்டுகள் வரை ஊமையாக இருந்தார் என்று சொல்வார்கள். அதை மௌனத்தவம் இருந்தார் என்றே நாம் கொள்ளலாம். ஏனென்றால்
மழலை பேசி மற்றவற்றெல்லாம் பேசுவதை விட அவர் தவமாக இருந்தார். 5 ஆண்டுகள் முடிவிலே பெற்றோர்களுடைய தவத்தினாலும் அவருடைய வேண்டுதலினாலும் செந்திலாண்டவனுடைய அருளினாலே 5வது ஆண்டு முடிவிலே பேச ஆரம்பித்தார். அந்த பேச்சு பேச்சாக இல்லை, பாடலாக மலர்ந்தது. அதுதான் கந்தர் கலிவெண்பா என்கின்ற சைவ சித்தாந்தத்தின் பிழிவுகளை தன்னகத்தே கொண்ட 122 கன்னிகள் என்று சொல்கின்ற கலிவெண்பா பாவலானது. இதிலே கந்தப்பெருமானை அறுமுகச் சிவன் என்ற தத்துவத்தாக சொல்லி 5 முகத்தோடு அதோமுகமும் தந்து திருமுகங்கள் 6 ஆகி என்று சொல்வார். சிவபெருமானுக்குரிய பரம்பொருளுக்குரிய சைவம் சொல்கின்ற இலக்கணங்களை எல்லாம் முருகப்பெருமானுக்காகவே சொல்லி சைவ சித்தாந்தத்தை எளிதிலே விளக்குகின்றார். சைவ சித்தாந்தனுடைய பதிப்பு சுபாச உண்மைகள் எல்லாம் இந்த 122 கன்னிகளில் இன்னும் சிறிவாக கந்தபுராண குட்டி கந்தபுராணம் என்று கூட அதை சொல்வார்கள். கந்தபுராணத்திலே ஆயிரக்கணக்கான பாடல்களே சொல்ல வந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு சில வரிகளிலே சொல்லி விளக்கம் செய்து வருவர். அந்த அருள் பெற்றவர். அதை தொடர்ந்து 2025 வந்து 400 வருடங்கள் ஆகின்றன. 1625 பிறந்தார். 1688 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். இதில் பிறந்த ஊர் சொல்லிட்டேன். அவர் அருள் பெற்றது செந்திலாண்டவனுடைய அருள் பெற்ற பிறகு இவருடைய அருள் பெற்றவர் என தெரிந்ததுனாலே அவருக்கு பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி வருகின்றது. இவர் குடும்பத்தில் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யாத்திரையாக அப்புறம் தலையா மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பது தாய்மானவர் திருவாக்கு. அதனால் அவருக்கு உண்மையை தேடி புறப்படுகின்றார். ஆனார் என் உள்ளமார் ஞானங்களார் என்று அதற்கு முதலிலே பாண்டி நாட்டு முதன்மை தலமாகிய மதுரைக்கு வருகின்றார். அப்பொழுது திருமலை நாயக்க மன்னர் ஆட்சி செய்து வருகின்றார். இவருடைய பெருமைகளெல்லாம் இவர் அருள் பெற்ற பெருமையெல்லாம் கேட்டு இவரை வரவேற்றார். அவர் மீனாட்சி அம்மையே கூட அவருடைய கனவிலே சொன்னதாக வரலாறு உண்டு. அவர் தன்மேல் ஒரு பிள்ளைத்தமிழ் பாட இருக்கிறார், அதை நீர் அரங்கேற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டு அம்பாள் சன்னதியிலே மீனாட்சி அம்மன் சன்னதியிலே அது அரங்கேற்றப்பட்டது திருமலை நாயக்கர் மன்னர் முன்னிலையிலே. அப்பொழுது மீனாட்சி அம்மையே ஒரு அர்ச்சகருடைய குழந்தை வடிவிலே வந்து மன்னருடைய மடியிலே அமர்ந்தது கேட்டதாகவும் அந்த மன்னருடைய முத்துமாலையை விளையாட்டாக எடுத்து அதை குமரகுரு கழுத்திலே அணிவித்து விட்டு மறந்து விட்ட பிறகுதான் அந்த அவைக்கே தெரிய வந்தது மீனாட்சியே நேராக வந்து இதை கேட்டிருக்கிறாள் தன் மீது பாடி. அந்த அளவுக்கு முருகன் அருள் முதலிலே 2 மீனாட்சி அம்மை அருள் பெற்றார் என்பது பதிவாகி தமிழ்நாடு பூர்வம் முழுதும் தமிழ் அது அவருடைய புகழ் பரவுகிறது. அவர் தொடர்ந்து நீதி நெறி விளக்கம் என்பதாக ஒரு 100 பாடல்களை அந்த மன்னனுடைய வேண்டுகோளுக்குனுங்க நீதி கருத்துக்களை எல்லாம் திருக்குறளில் உள்ளதெல்லாம் பிழிந்து கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு தனக்கு குருவை தேடி அவர் வரும்போது தான் திருவாரூர் தலங்களில் வந்து அங்கும் சில பாடல் திருவாரூர் மும்மணிக்கோவை பாடுகின்றார். அப்பொழுது தருமபுர ஆதீனத்திலே 4ஆம் பட்டத்தில் இருந்தவர்கள் சில ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமி அவருடைய அருளாற்றலை எல்லாம் கேட்டு தரிசிக்க வருகிறார். ஆனாலும் யார் குரு என்பது தெரியாது. உனக்கு வாக்கு தடைப்படும் இடம் அங்கே தான் உனக்கு குருபீடம் என்று செந்திலாண்டவன் அவருக்கு உணர்த்தியிருக்கிறார். அவருக்கு வாக்கு எப்படி தடைப்படும்? செந்திலாண்டவன் அருளாலே இப்போ 5வதிலேயே இறை விளக்கு சொன்னவர் வருகிறார். அந்த பிறகு அந்த சன்னிதானத்தை தரிசித்த பிறகு அமர்ந்து கேள்விகள்லாம் கேட்கிறார்கள். சன்னிதானம் இவர் நிறைய பதில் சொல்லி கொண்டு வருகிறார். அப்பொழுதுதான் பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜ பெருமானை எப்படி தரிசனம் செய்தார் அந்த அனுபவத்தை இன்றைக்கு நாம் எல்லாம் வீடியோ என்று சொல்கின்றோம் இல்லையா, ஒளி பதிவுகிறோம். அதை அவர் வந்து அந்த காட்சியை பதிவு செய்து நமக்கு சேர்க்கிறார் சொல்கின்றார். பாடல் மூலமாக தத்துவ கருத்து அந்த அனுபவத்தை பதிவு சொல்லிக்கிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் 4 சிந்தையாக என்ற பாடல். சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு இப்போ 5 புலன்களும் வேலை செய்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஒழிய அதே நேரத்தில் என்னுடைய கண்ணும் பார்க்கின்றது, என்னுடைய காதும் இன்னொரு சில சொற்களை கேட்கிறது. ஒருமுகப்படுத்த இயலாது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் லோக நிலை விளக்க வந்திருந்ததுனாலே அவருக்கு கண்களை பார்த்த போது அவருக்கு மற்ற 4 புலன்கள் வேலை செய்யவில்லை என்பதாக சொல்லுவார். அப்படி சிறந்த பாடலுக்கு விரிவான விளக்கம் இவர் சொல்கிறார் பொங்கலூர் சுவாமிகள். குருநாதர் கடைசியாக ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லாம் சரி, உமக்கு இந்த பாடலுடைய அனுபவ பொருள் வருமோ என்றால் பல மணி நேரமாக சொல்கிற விளக்கத்தை ஒரு சில நிமிடங்களாவது நீ உணர்ந்திருக்கிறாயா என்று அர்த்தம். அந்த கேள்வி கேட்ட மாத்திரத்திலே இவருக்கு வாக்கு தடைப்படுகிறது. வாக்கு தடைப்படுவதனாலே உடனே உணர்கிறார் தனக்கு வாக்கு தடைப்படுகின்ற இடம் குருநாதர் என்று
செந்திலாண்டம் உணர்த்திய நினைவு வந்தவுடனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் எனக்கு துறவளிக்க வேண்டும், நான் உங்களுடைய சீடனாகிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அவர் காசி வரை சென்று நீ வா, காசி யாத்திரை முடித்து வந்த பிறகு துறவரம் மேற்கொள்ளலாம் என்று சொன்னபோது காசி யாத்திரையுடைய அனுபவங்கள் இன்றைக்கு இருக்கலாம். அன்றைக்கு 400 ஆண்டுகள் 350 ஆண்டுகள் முன்னே நாம் சிந்தனை பார்த்தால் போக்குவரத்து அது அவ்வளோ பெரிய சுலபமான மறுபிறவை எடுத்து வரும்போது தான். அதனால் அவர் கவர்ந்தார். சரி, அப்போ தில்லை வரைவாக சென்று சிதம்பரம் நடராஜரை தரிசித்துவார்னு சொன்ன பிறகு அவர் செல்கின்ற வழியிலே முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற வைத்திய செம்பல் முருகன் மேலே 100 பாடல் கொண்ட பிள்ளைத்தமிழையும் பாடினார். சிதம்பரத்திலே சிறந்த 2 நூல்களை இயற்றினார். தமிழ் இலக்கணத்திற்கு யாப்பிலக்கணத்திற்கு உதாரணம் காட்ட வேண்டும் என்றால் அதுவரை சமண இலக்கியத்திலிருந்து தான் காட்ட வேண்டி வந்தது. சமய பாரம்பரிய சைவ இலக்கியங்களில் இல்லை என்ற குறை சைவ அறிஞர்கள் மத்தியிலே அது குறையாக இருந்தது. யாப்பிலக்கணத்திலே பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. ஒரு பிரிவுக்கும் ஒரு செயலாக அந்த செயல் நடராஜ பெருமானை புகழ்வதாகவும் இருக்க வேண்டும். அப்படி ஒரு சிறந்த செயல் வெகு விரைவாக அந்த தில்லைக்கூத்தனுடைய அருள்னாலே சொன்னார். அதுதான் சிதம்பர மும்மணிக்கோவை என்றும் சிதம்பர நான்மணி மாலை என்றும் வருகிறது. அந்த நான்மணி மாலை தான் இது யாப்பிலக்கணத்திற்காக இலக்கணம் உதாரணம் காட்டப்படுகின்ற செயல். அத்தகைய பொறுமை வாழ்ந்த குமரூர் சுவாமிகள் மீண்டு வந்து கருமை குருநாதரிடம் தீட்சை பெற்று அவர் ஆசீர்வதித்தபடி நீ காசியிலே சென்று முதல்ல நான் உன்னை காசிக்கு போயிட்டு வா, உனக்கு துறவரம் தாரம் என்றார். இப்பொழுது நீ இங்கே இருக்கலான்னு சொன்னாலும் அவர் நீ காசிக்கு சென்று இவ்வளோ புலமை அருளும் பெற்ற நீ உன்னுடைய பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் பெற்ற பொருள் உடல் பொருள் ஆவி 3ஐயும் குருநாதர் கொடுத்த பொழுது அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் காசியிலே நீ நம்முடைய சைவத்தையும் தமிழையும் பரப்புன்னு சொன்னார். அப்படி 300 ஆண்டுகளுக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னர் காசி வரை கங்கை வரை சென்று கங்கை கரையிலே முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்த காலம் அவர்களுடைய அன்பையும் பெற்று அவர்களுடைய ஆதரவையும் பெற்று அவருடைய திரு அருளினாலே அருள் தாக்கத்தினாலே சமயத்தையும் தமிழையும் கங்கை கரையிலே அன்றைக்கே பரப்பியவர் குமரூர் சுவாமிகள். இப்பொழுது அவர்களுடைய முக்கியமான அவர்கள் நமக்கு சொல்வது தமிழ் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் சாத்திர கருத்துக்கள் அது தத்துவங்கள் என்று பார்க்கும்பொழுது சைவ சித்தாந்தம் அதை ஒரு சில வரிகளிலேயே அவர் குமரூர் சுவாமிகள் விளக்கம் செய்து வருகிறார். மறை முடிவாம் சைவம் இதுதான் நாம் கவனிக்க வேண்டும். என்று சமயங்களெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொள்பவை என்றும் வேதத்தை ஒத்துக்கொள்பவை 2 மேஜர் பெரும் பிரிவுகள். வைதீக சமயம் அவைதீக சமயம். வேதத்தை ஒத்துக்கொள்கிற சமயங்களுக்கு தான் நாம் வேதத்தை ஒத்துக்கொள்கின்ற சமயங்களுடைய கருத்துக்களை அந்த 4 வேதத்தையும் அடிப்படையாக ஒத்துக்கொள்ளாதவர்கள் விமர்சிக்கவோ அதை ஒப்பீடு செய்வதற்கோ எந்த விதத்திலும் அவர்களுக்கு அருகதை இல்லை. இன்னொன்று திருக்குறள் என்பது அறநூல், அது சந்தேகம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு தமிழிலே தோன்றிய சிறந்த அறநூல். அறநூலை சொல்கின்ற ஒரு பெரிய ஆசான் இறைவன் அருள் பெற்றுதான் சொல்லியிருக்கார். தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் அது எந்த ஒரு சமய கடவுளையும் வெளிப்படையாக தெரியாத அளவுக்கு எல்லோரும் தம் சமயமே போற்றப்படுகிறது, தம் சமய கடவுளே அதில் போற்றப்படுகிறார் என்று நினைந்து மகிழ்ந்து இன்புறுவதற்கு ஏதுவாக பொது நூலாக படைக்கப்பட்டு உலகம் எல்லோரும் உய்ய வேண்டும் என்பதற்காக மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் பரவணும் என்பதற்காகவே தான் சைவர் சொன்னாரோ என்று சிவருமா நாம் நம்புகிறோம். நம்மை பொறுத்தவரையில் மறுக்கப்பட்டதையே அவர்கள் தனக்கு சாதகமாக சொல்லிக்கொள்வது அது அவருடைய சாமர்த்தியம்னா சொல்லலாம் ஒழிய. எனவே சித்தாந்த சைவம் என்பது குமரூர் சுவாமி நான் நெருங்க மறை முடிவாம் சைவம் திவ்யம் பழுத்த சைவ சித்தாந்தம். அதற்கு தொடங்குகிறார் விளக்கமாக ஒரு பாட்டில் வேதம் என்னொரு பாதம் வளர்த்தனை என்று தொடங்கும் அந்த பாடலுக்கு விளக்கம் நான் சொல்வதற்கு முன்னர் சுருக்கமாக கருத்தை சொன்னால் போதும். வேதம் ஒரு பெரிய விருட்சம், அதாவது மரமாக இருக்கிறது. அந்த வேதத்திலிருந்து மரத்திலிருந்து என்ன வரும்? முதல்ல தளிர் இலை காய் கனி இப்படிதான் வரும். போன்ற மலர் அரும்பு காய் கனியாக வரும். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றார்? மற்ற சமயங்கள் எல்லாம் உள்ளடக்கின்றது, மறுத்து அவற்றை ஒதுக்க சொல்லவில்லை. சைவ சித்தாந்தம் அவற்றையெல்லாம் பயின்று அவற்றிலிருந்து இந்த உயிர் வளர்ச்சி பெற்ற பிறகு உயர்ந்த சிந்தனையாக சைவ சித்தாந்தம் இந்த உயிருக்கு பக்குவமுற்ற காலத்திலே தான் படைக்கப்படுகிறது. அதுதான் இறைவனுடைய திருவருள். 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன என்பது அப்பர் சுவாமி தேவாரம். இந்த சித்தாந்தத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால் சைவ சித்தாந்தம்
தமிழ் மொழியிலே வரையறுக்கப்பட்ட காலம்தான் மெய்கண்டார் காலம். அதாவது இலக்கணமாக வகுக்கப்பட்டது சைவ சித்தாந்தம் 13ஆம் நூற்றாண்டு மெய்கண்டார் தோன்றினார். அதற்கு முன்னர் இலக்கணத்திற்கு முன்னர் இலக்கியம் இருந்தால்தான் இலக்கணம் தோன்ற முடியும். இலக்கணம் என்பது நமக்கு திருமுறைகள். திருமுறைகளுக்கு முன்னர் என்ன, அதுக்கு வேற பாத்திரம் என்றால் திருமுறைகளுக்கு ஆணி வேறு இது வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம். இந்த ஆர்டர் தான், இந்த முறை வைப்பு தான். வேதத்திற்கு காலம் நம்ம நிர்ணயிக்கப்படவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே உலகம் பூராவும் பரவி இருக்கின்ற சமயம் என்று சொல்லிக்கிறவர்களெல்லாம் கூட காலம் இருக்கிறது 2000 தான். நம்ம அதற்கு முன்னரே என்பது எல்லாம் அந்த வெளிநாட்டவர்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்டது. எந்த நூற்றாண்டு என்பதுதான் டிஸ்பியூட்டை தவிர டெஃபினெட்லி இது அது எல்லோரும் ஒத்துக்கொண்டது. அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய சமயம் இருக்குன்னு நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கு. நாம சொல்லலை, வெரி சிம்பிள். இந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னு நான் சொல்ல வேண்டாம். எக்ஸிஸ்ட் ஆன் தட். அப்படி இருக்கும்பொழுது இடையிலே ஒன்று ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அது மேலே தான் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்வது போல இருக்கிறது. விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் என்று நாம் சொல்வது நாமே ஏதோ கற்பனை கோட்டை கட்டி கொண்டு வேணா சொல்லலாம். நோ ஃபவுண்டேஷன். அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் என்பதே கிடையாது. அது அறிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு கேள்வி சுவாமிஜி, இயேசுநாதரின் சீடரின் தோமா என்பவர் இக்கிறிஸ்துவத்தை தமிழ்நாட்டில் தோற்றுவித்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவே தமிழ்நாட்டின் ஆதி நாகரிகம் என்று அழைத்து சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கிறிஸ்துவத்திற்கான விவிலியம் தமிழரின் ஆதி நூல் என்றும் இதிலிருந்து திருக்குறள் தோன்றியது என்றும் இத்திருக்குறளிலிருந்து சைவம், வைணவம் ஆகிய பிற சமயங்கள் தோன்றின இந்த முழு மூச்சான பிரசாரம் நடந்து வருகிறது. இப்படி ஒரு கிறிஸ்துவத்தை உருவாக்கியவர் தெய்வநாயகம் என்பவரே. இவர் தம் கொள்கையை வெளிப்படுத்த தர்மபுர ஆதீனத்தையே ஒரு உள் நோக்கத்தோடு பயன்படுத்தி கொண்டார் என்று இவரை தர்மபுரத்தில் பேசவிட்டதே தவறு என்பது இப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது. இவர் ரிலீஸ் பண்ணிட்டு வீடியோ டேப் எல்லாம் நிறைய இடத்துல 200 ரூபாய் போட்டு வித்துட்டு இருக்காரு. இவர் தர்மபுரத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாம் அங்கேயே முற்றுமாக மறுக்கப்பட்டு விட்டன அல்லவா? பெரிய பெரிய சமய அறிஞர்கள் எல்லாம் முன்னிலையிலே கூடி எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, அந்த எந்த அளவுக்கும் அவருக்கு அந்த அறிஞர்களுக்கு நிகரில்லாத எந்த வகையிலுமே அவரை சமப்படுத்த முடியாத ஒருவருடைய தவறான வாதங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதே ஒரு தவறு என்று சிலருக்கு இப்பொழுதாவது புரிந்தவர்கள் நன்றி. ஆனாலும் மகாசினிதானம் அவர்களோட பரந்த மனப்பான்மை, நமக்கு இந்து சமயம் இந்த பரந்த மனப்பான்மை உள்ளது. அதனால தான் நம்ம இந்தியாவில் எல்லா சமயத்தையும் வரவிட்டோம். எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்ட சமயங்கள் தான். இறக்குமதி செய்யப்பட்டதுக்கு ஏன் ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு நான் பொருளுக்கு சொல்லலை, பொருள் மேலே கவர்ச்சி இருக்கு, வெளிநாட்டு பொருள்னா அதனால ஒத்துக்கிறோம். ஆனால் அன்று பரந்த மனப்பான்மை நம்ம சமயத்துக்கு இருந்ததுனால்தான் புறச்சமயங்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதான் இந்த தேவாரம் சொன்னேன், 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன புருஷாமி 7ஆம் நூற்றாண்டுல பதிவிட்டார். இறைவன் தான் எல்லா சமயங்களும் ஆமா. ஏன் சித்தாந்தம் எடுத்துக்கொள்ள என்றால் முதல் சமயமாக கடவுளையே ஏற்றுக்கொள்ளாத நாத்திகத்தை ஒரு சமயமாக அறிவித்தது சித்தாந்தம் இந்தியாவில். ஆமா. ஏன்? ஒரே ஒரு கொள்கைக்காக அவர்கள் அரசாங்கம் அதற்கு ஒரு சட்டம் உண்டு, அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களா, அது ஒன்றே போகிறோம். அவரே அதுதான் நம்முடைய சித்தியார் எடுத்து சொல்லுகிறது. குமரகுரு சாமிகள் அழகாக இதைத்தான் சொன்னார். வேதத்தில் தான் வந்தது என்று சொன்ன பிறகு நீங்கள் சிந்திச்சு பார்த்தா தெரியும், வேதத்தையே உடன்படாதவர்கள், வேதத்தின் காலத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் இடையில புந்து ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வர்றது அது எப்படி இருக்கும்னு கேட்டால், சில குழந்தைகளுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு விதை என்றால் என்னன்னு தெரியாது, ஆனால் செடியை தெரியும். செடியை பார்த்துருக்கோம். இப்பொழுது தென்னை மரம் இருக்கிறது என்றால் தென்னைக்கு ஒரு தேங்காய் என்பது விதை. அதை ஒரு சில மாதங்கள் ஒரு சில ஆண்டுகள் அது பூமிக்குள்ள இருக்கும். அந்த கன்றாக வரும்பொழுது ஒரு குழந்தை வந்து பார்க்கிறது என்றால் தென்னை மரத்திற்கு மூலமே கன்று தான், சின்ன கன்றா இருக்கிறது தான் தென்னை மரமாக வருதுன்னு அதை நினைச்சிட்டு இருக்கோம். விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் இதற்கு ரூட்டு, அதற்கு முன்னே விதை, தேங்காய் என்கின்ற விதை இருக்கிறது. அதுபோல நமக்கு விதை என்பதே வித்து, வேதம். வேதத்தை உடன்படவில்லை என்று சொன்ன பிறகு அவர்களுடைய நாம் வாதம் பண்ணுவதற்கே தகுதியற்றவர்களாக ஆகிடுவார்கள்.
இருந்த போதிலும் எல்லாருக்கும் தெரிந்தாலும் கூட அவர்களுக்கும் சில விளக்கம் பெற செய்யலாமே, அந்த ஆன்மா பக்குவமுற்று இருந்தால் அதற்கு நல்லறிவு புகட்டலாமே என்கிற நல்ல எண்ணத்திலே தான் மகாசிதார் அவர்களே வரவழைத்தார்கள். ஆனால் வந்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர்களோட வாதம் செய்வதற்கே தகுதி இல்லாத யுக்தியோட வந்திருக்காங்க. ஆமா, அது தவிர இப்போ இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம மெய்ப்பொருள் நாயனார் தான் சொல்லுவாங்க. நம்முடைய சமயம் வந்து எல்லாம் பார்வை, நமக்கு ஒரே பார்வை தான். சிந்தித்து ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டு அதை சாதிக்கவும் செய்திருக்கிறார். ஆதினத்தின் அனுமதி பெற்று அவர் பங்கு கொண்ட நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டார். பேசப்படாத செய்திகளை புகுத்தியும் பேசப்பட்ட செய்திகளை மறைத்தும் தனக்கு சாதகமாக பல இடைச்சொல்களை அந்த வீடியோ பதிவுகளில் பதிவு செய்து ஒரு நாடாவை உருவாக்கினார். அதை கிறிஸ்துவ சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக்கி கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இச்செயலுக்கு துணை போகிறார்கள். இன்றைய கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் இது கிடைத்து வந்தது. இப்போது விலைக்கும் விற்கப்படுகிறது 200 ரூபாய் போட்டு. தெய்வநாயகம் கூறும் கிறிஸ்துவத்திற்கும் உலகெங்கும் நிலவி வரும் கிறிஸ்துவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவர் முன்னிறுத்தும் கிறிஸ்துவ குரு தோமா, இந்த தோமா இயேசுநாதரில் இரட்டை குழந்தையாக பிறந்தவர் என்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட தோமாவின் சுவிசேஷம் கூறுகிறது. இந்த சுவிசேஷம் 2000 ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட நூல். இவர் கூறும் தோமா இந்தியாவிற்கு வரவில்லை என்பதே போப்பா ஆண்டவர் அவர்களின் கருத்தாகும். இதில் இருக்க தோமா தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவே வைத்துக் கொள்வோம். தமிழ்நாட்டில் அவர் கிபி 40 இருந்தாரா? இவர் யாரிடம் தமிழ் கற்றார்? எப்படி தமிழ் கற்றார்? தமிழ் என்ன எளிதான மொழியா? இப்படி பல விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். கிறிஸ்துவமும் வேத மதங்களும் வேறானவை. கல்லுண்ணாமை, புலால் உண்ணாமை, இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதெல்லாம் வந்து அது ஒரு ஆங்கிலத்தில் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவாங்க. வார் ஸ்ட்ராட்டஜி. அது தமிழில் என்ன சொல்லுவது? ஸ்ட்ராட்டஜி, தந்திரம், போர்த்தந்திரம், போர்க்கலை. போர்க்கலையில் போர்த்தந்திரமாக 4 குழுவாக பிரிந்து 4 பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுபோல் என்னுடைய கருத்து தான் இது. ஒரு கிறிஸ்தவத்துக்கு தலைமை பீடம் சொல்கிறது ஒரு கருத்து, இவர்கள் ஒரு 2 பேரும் மாறுபட்ட கருத்தை கூறியும் கூட 2 பேருக்கும் உள்நோக்கம் என்பது கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும். ஆக நமக்கு இருக்கிறப்போ இதுதான் தமிழ்நாட்டிலே எளிமையாக குழப்பிய குட்டையிலே மீன் பிடித்தல் சொல்லுவாங்க. குட்டையை குழப்பினால் மீன் பிடிக்கலான்னு சொல்லுவாங்க. குட்டை என்பது அந்த சேற்றில் சில மீன்கள் இருக்கு. அதுபோல் இவர்கள் எல்லோரும் நம்மளை குழப்பிட்டு அவர் 2 பேருக்கும் என்ன ஏம்னா 2 பேருக்கும் அவர் ஒன்று சொல்கிறார், இவர் மறுக்கிறான்னு சொல்லுவோம். நம்ம அதனால் அவங்க ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு கூட இவர்கிட்ட பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு தேவை காட்டிய ஸ்ட்ராட்டஜி. 2 வச்சு நம்ம வெளியிலேருந்து வந்து பார்க்கணும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியுது எப்படியோ சண்டை போட்டதுனால 4 விதமாக போய் நம்மளை எல்லோரும் சேர்ந்து 4 பக்கமாகவும் நம்மளை வென்றெடுக்கணும். தமிழகத்தை, தமிழ் சமயத்தை. அதுதான் அவங்களுடைய நோக்கம் புரிகிறது. அடிப்படை இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம இதை மறுக்க வேண்டியதுதான். எல்லா ஏற்பாடுகளும் செய்ய வேண்டியதுதான். நம்முடைய சமய கருத்துக்களை உள்வாங்கும் அளவுக்கு எதிர்கால தலைமுறைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்பை பண்ணுறது சொல்கிறாங்க. ஊட்டி ஊட்டி வளர்த்தால் ஒழிய சமய கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஆர்வமும் நேரமும் இல்லாத போன்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் இந்த மாதிரி முயற்சியில் இறங்குறாரு. இன்னொன்று, நீங்கள் நினைக்கிற போல அவர் தோற்றுகின்ற அந்த மாயையில் மயங்கிறவர்கள்லாம் நம்ம சமயம் சொல்ல போல இறைவன் சில நாள் மாயையில் வச்சிருப்பார். சில தெளிவுகள் அவருக்கே கொடுப்பார். இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் கோயபல்ஸ் பிரச்சாரத்தைக்காக மயங்கி தொடங்கினாலும் கூட தெளிவு வரும்பொழுது அவர்களிலும் சிலர் உண்மையை உணர்ந்து கொள்வார். ஆனால் இந்த பயஸ்ட் ஒப்பீனியன் சொல்வார்கள். முதல்லயே தனக்கு ஒரு கருத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறவர்களே நாம் எதுவும் செய்ய முடியாது. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குறவர்கள் நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இவர்கள்லாம் தூங்குறவர்கள் நடிக்கிறவர்கள், தூங்குறவர்கள் அல்ல, தெரியாதவை அல்ல. இன்னொன்று சொல்றேன், அவருடைய நூலிலிருந்து எடுத்து நாங்கள் சொன்னதுதான், தனக்காக வேண்டுமென்றே பல பொய் பிரச்சாரம் நடந்திருக்கிறது. தன்னுடைய மகனுடைய மரணத்தின் குறித்து கூட அதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு. அப்புறம் இதே தெரிஞ்சு போச்சு. இன்னொன்றும் சொல்லுவேன், நான் இவர்களுக்கு சமயத்துல கூட இல்லைன்னு நான் இந்த மறுத்து சொன்னேன். சமயத்தின் பால் இவர்களுக்கு இதே கிடையாது. சமயத்தை பரப்புவதற்காகவும் செய்யவில்லை. இது சுயநல நோக்கம் தான். எது சுயநலம்? தனி மனித நோக்கம். தனக்கு பெருமையும் வரணும், அதே நேரத்தில் புகழும் வரணும், பணமும் வரணும், பொருளும் வரணும்.
எந்த தவறுகளை செய்பவர்களுக்கு தான் இன்றைக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. தீய வழியிலே செல்பவர்களுக்கு தான் இப்போ பொருள் புகழெல்லாம் சேருது. அது சமயத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாருன்னு சொல்லுவோம். சமயவாதி என்று கூட பண்றாங்க, அவ்வளவுதான் செய்யறாங்க. அது வெளிப்படையாக தெரிகிறது. இவர் தெய்வநாயகம் எழுதிய விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் ஒரு ஒப்பாய்வு என்ற நூலுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. மறுப்பு திரு வித்வான் அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் அந்த காலத்தில் நல்லா செஞ்சிருக்காங்க. இந்த மறுப்புகளை தெய்வநாயகம் நோக்கி எந்த காலம் ஏற்பதில்லை. இதை பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள்? தாங்கள் சொன்னவற்றை திரும்பி திரும்பி அவர் கூறுகிறார்கள். மேலும் கொள்கையை தன் மகள் மூலம் அவர் பரப்பி வருகிறார். அவர் மகள் எழுதிய நூலும் கிறிஸ்துவத்தை அனுஷ்டிக்காதவர்களுக்கு எழுதிய நூல் ஆகும், அனுஷ்டிப்பவர்களுக்கு எழுதிய நூல் ஆகும். பொதுமக்களுக்காக எழுதப்பட்டதன்று. இக்கூட்டத்தார் கூறும் செய்திகள் அனைத்தும் திராவிட சொற்றொடர் பேரவை மூலம் நூல்கள் மூலமாக முற்றும் மறுக்கப்பட்டிருக்கின்றன. திரு சாமி தியாகராஜன், TNR இவங்களாம் எழுதிய நூல்கள் மறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நூல்களையும் தெய்வநாயகம் கூட்டத்தார் வாங்கி படித்திருக்கிறார்கள். திகைத்து போய் மௌனம் சாதித்து வருகிறார்கள். இப்போ திருவள்ளுவர் இந்திரன், விஷ்ணு, லட்சுமி, ஜேஷ்டாதேவி போன்ற தெய்வங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இயேசுநாதரை பற்றி எங்கேயான்னு சொல்லியிருக்கிறாரா திருக்குறள்ல? உங்க வாயில தெரிஞ்சு வரும். காலத்திலேயே அடிபட்டு போச்சே. காலத்திலே அடிப்படை சமகாலத்தவர் என்று கூட சொல்வதற்கு இல்லை. அது முன்னாடி இயேசுநாதர் தமிழக அரசு ஒப்புக்கொண்டு இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு என்று போடுவதே கிமு 32. திருவள்ளுவருக்கு கிறிஸ்துவுக்கு 32 ஆண்டுகள் முன்னரே பிறந்த திருவள்ளுவர் கிறிஸ்துநாதரை எங்க போய் பார்த்தாரு? அவருடைய சீடர் எப்போ வந்திருப்பாரு? எல்லாம் ஒரு சாதாரண லேமேன்னு சொல்வார்கள், சாதாரண சிந்தனை உள்ளவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. என்ன மெய்கண்டாராம் இவரு 3 வயது, இவரு அருணந்தி சிவாச்சாரிய மாதிரி 70 வயசுல சீடர் ஆனார, நம்ம சைவசித்தாந்தம் சொல்ற மாதிரி. இதெல்லாம் சில ஃபவுண்டேஷனே சரியில்லாத ஒரு அது போலியான. இதுல உங்களுக்கு இன்னொன்று நமக்கு என்ன ஒரு தெளிவான நிலைக்கு வர வேண்டும் என்றால், நீங்க சொல்வது போல இவர் பண்ற பிரச்சாரங்கள், அந்த நூல்கள் இதெல்லாம் யாருக்கு சென்றடைவதில்லை என்றால், படிக்கல இல்லை, கிறிஸ்தவத்திற்கு அவர் சில டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டுக்கு தான் போகுது. அவர்கள் இதெல்லாம் வாங்கிக்கிறவங்கள ஒழிய இந்த கருத்தை உள்வாங்குறாங்களான்னு தெரியாது. அவங்க வேற சில உள்வாங்கிறதுக்காக மறைமுகமான சில கொடுக்கல் வாங்குதல் இருக்கு. அதுதான் முக்கியம். இந்த கருத்தை கொடுத்து இந்த கருத்தை பெற்று அதனால் அவர்கள் கிறிஸ்தவர் ஆளாரும் நான் ஒத்துக்க முடியாது. ஒன்று, நீங்கள் நினைக்கிறது போல நம்ம சைவ சமயத்துல, நம்ம தாய் சமயத்துல இருக்கிறவர்களுக்கு இது போல இது ஒரு இஷ்யூ, இந்த இஷ்யூ இருக்கு என்பது தெரிஞ்ச பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதே பல பேருக்கு தெரியாது. நம்ம ஏன்னா நாம வேலை உண்டுன்னு பேசாம இருக்கிறோம். நமக்கு இஷ்யூ கிடையாது, நான் இஷ்யூ. அந்த இஷ்யூவா நாம எடுத்துக்கணும்னு அவர் விரும்புறார். பிரச்சனையை கொண்டாடணும், அவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறது. அதற்காக அவர் தயார் செய்ததுதான் தருமபுர ஆதீனத்தை தேர்ந்தெடுத்தது. அது இவங்க இது எல்லாமே இது நம்ம சிவபெரும்பொருள், நம்முடைய வரலாறு புராணம்லாம் இருக்கு. நம்ம சுவாமியே தேவையில்லாத வரத்தெல்லாம் கொடுத்துட்டு அவரால் அவஸ்தப்படுறதாக புராணங்கள் இருக்கு. அது எதுக்கு என்றால், நமக்கு உயிர் கூட்டங்களுக்கு சில பாடங்கள் காமிக்கிறது. இப்போ ஒரு தெய்வநாயகன் இந்த குழப்பத்தை பண்ணலன்னா நாம இன்னும் பேசாமல் தூங்கிட்டு இருப்போம். இந்த அளவுக்கு கூட படிச்சிருக்க மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம். இதற்கெல்லாம் இறைவன் வகுக்கிறார். நம்மள கொஞ்சம் பேர்னாலும் தயார் பண்ணி பி அலர்ட் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நாம் எடுத்துக்கொள்வது. திருக்குறள்ல சுவாமிஜி இயேசுநாதரை பற்றி நீங்க சொல்லியிருக்கிறதா? அதான் நான் முதல்ல சொன்னேன், காலத்தால் அவர் முற்பட்ட பிறகு பின்னாடி அவரை பற்றி சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னு என்ன அவசியம்? சொல்லல எங்கோ இது சம்பந்தம், ஏதாவது மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறான்னு சொல்லுவாங்க. மொட்டத்தலையிலேயே ஒன்றும் கிடையாது. முழங்கால எங்க இருக்கு, அது எங்கே அது முடிச்சு போட முடியும்? முடி நீட்டா இருந்தாலும் போடலாம். எதுவும் சம்பந்தம் இல்லை. எந்த விதமான ஐயந்திரிபர இருக்கு. தானா போய் ஏதோ சொல்றால இந்த சங்கீதம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். சங்கீதத்துல உண்மையான ஞானம் உள்ளவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் சறுக்கிறார், எங்கெங்கெல்லாம் சராகம் கலக்குது, எங்கெல்லாம் பிசுறு தட்டுது என்று அவர் சொல்லுவார். எதுவுமே தெரியாத ஆள்கிட்ட போய் அவன் எது வேணா சங்கீதத்தை கலந்து எது வேணா பேசலாம், பாடலாம், ஆகா இவ்வளவு பெரிய சங்கீதத்துவான்னு அவனை அங்கீகாரம் பண்ணிடுவான். அதுபோல மக்கள் சாதாரண மக்கள் தான் நிறைய மெஜாரிட்டி. அவங்க கிட்ட எதை வேணா போய் சொல்லலாம். அவங்க கிட்டே தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் பேர் ஏமாற மாட்டாங்க. விஷயம் தெரிந்தவர்கள் நம்மகிட்ட வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. அப்படியே இருந்தாலும் திராவிட கிறிஸ்தவம் என்று ஒரு பரப்ப முயற்சி செய்கிறார். எவ்வளவு முறை தோற்றாலும் தங்கள் பொய்க்கூற்றுகளையே கூச்சம் இல்லாமல்
வெளியிட்டு வருவோரை யார்தான் என்ன செய்ய முடியும்? ஒன்று நிச்சயம், தெய்வநாயகத்தின் கிறிஸ்துவம் எந்த ஊரிலும் எந்த நாட்டிலும் விலை போகவில்லை, விலை போக முடியாது. அறம் வெல்லும், பாவம் தோக்கும். இதை பற்றி தாங்கள் என்ன சொல்லுவீங்க? சமீபத்தில் மயிலாப்பூர் கோயிலில் இவருடைய நோக்கம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரி. கோயிலில் நுழைவு போராட்டம், கருவறை நுழைவு போராட்டம்னு சொல்லிட்டு இந்த தமிழ்வாதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவர்களை எல்லாம் கூட மயக்கி ஒரு வீதிக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். போராட்டம் நெடுமாறனை அழைச்சிட்டு வந்துட்டார். ஆமாம், ஒரே அவர் பிரசன்ட் பண்ணது கூட தான் கிறிஸ்தவர் என்றோ தன்னுடைய கொள்கைகளை எதுவுமே சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் தமிழில் வழிபாடு, தமிழருக்கு கருவறையில் சென்று வழிபட உரிமை இல்லையா, இந்த அந்தணர்கள் ஆரியர்கள் என்று சொல்லி அங்கே அந்த ஒரே காழ்ப்புணர்ச்சியை மட்டும் கொண்டு வந்துட்டு ஒரு பிரச்சனை கொண்டாந்தாங்க. ஒன்றுமே இல்லை, வீதியில் 10-50 பேர் சேர்றாங்க. உடனே இது ஒரு லா அண்ட் ஆர்டர், டிராஃபிக்கை கன்ஜெஷனை ரிமூவ் பண்ணுற மாதிரி போலீஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டா, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. அப்புறமா சொல்கிறாரு, அவருக்கே தெரியும், நெடுமாறனுக்கே தெரியல, எனக்கே தெரியாமல் போச்சு இவர் இது மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கான்னு. இப்போ நான் உங்களிடம் பேசுகிறேன் என்றால் எனக்கு உள்நோக்கம் இருந்தாலே உங்களால் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். உள்நோக்கம் இல்லாமல் நான் பேசுவதையும் ஒரு உள்நோக்கத்தோடு பேசுறது வித்தியாசம் இருக்கும். அதுபோல் இவர்களுக்கெல்லாம் உள்நோக்கம் என்பது தெரிஞ்சு போடும் மக்களுக்கு. இது இப்போ அவர்கள் தமிழ், இந்த மொழியும் இனம் ரெண்டும் சொல்லும் வந்து எளிமையாக மக்களை ஈர்க்க முடியும், உணர்ச்சிகளை தூண்ட முடியும். இன உணர்வு, மொழி உணர்வு, இது ரெண்டும். ஆனாலும் இந்த உணர்ச்சிகள்லாம் சிறிது நேரத்துக்கு தான். உணர்வு எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்? தந்தையும் தாயும் இறந்துட்டு அழுதுகிட்டு இருக்கான் பையன், எவ்வளோ நாளைக்கு அழுதுகிட்டு இருக்கான்? தேற்றுனீங்கன்னா சீக்கிரம் தேண்டிடுவான். யாரும் தேற்றாலும் தேறிடுறான். தேற்றும் தகையனு சாமியை தேற்றி விட்டுருவாரு. அது போல உணர்வுகள் வழிபட்டு நாம் எடுக்கின்ற முடிவோ சிந்தனையோ நிரந்தரமானதும் அல்ல, தெளிவானதும் அல்ல. அறிவை கொண்டு அந்த உணர்வு மழுங்கிய நிலையிலே, உணர்வு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற நேரத்திலே நம்ம அறிவை கொண்டு திருக்குறள் நல்ல குரல் ஒன்றிருக்கு. வேதமும் ஆகமும் இவருக்கு எந்த விதத்தில் கிறிஸ்டியானிட்டிக்கு சம்மந்தமாக இருக்கும்? வேதம் ஆகமம் என்பதை இன்று வரை யாரும் காலக்கணக்கில் கொண்டு வரவில்லை. காலத்திலே அடங்காது, இன்னும் யாராலும் காலம் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இதுதான் சைவத்தினுடைய கொள்கையும். ஒவ்வொரு நூலை ஒருவர் இயற்றியிருக்கிறார்கள். ஆனால் வேதத்தையும் ஆகமத்தையும் இயற்றியவர்கள் யார் என்பது சொல்லப்பெறவில்லை. அது இறைவனாலே அருளப்பெற்றது என்பதுதான் சைவத்தினுடைய சித்தாந்தம். இப்படி காலப்பழமையுடைய வேதகாலம் என்று காலம் நிர்ணயிக்கப்படாத ஒரு வேதத்திலே வருகின்ற அந்த தொடரை வேதம் என்றும் ஆகமம் என்றும், அதிலே சொல்லப்பெறுகின்ற பலி, திருத்தேர் போன்ற செய்திகளை எல்லாம் தங்களுடைய சமயத்திலே, அதுவும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், பாரதத்தை பொறுத்தவரையில் கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்கே கிறிஸ்தவம் வந்திருக்கிறது. இப்படி பின்னே வந்தவர்கள் வேதம் என்றும், தங்களுடைய நூலை வேதம் என்றும் ஆகமம் என்றும் திருப்பலி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இது மக்கள் எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த வகையிலேயே அவர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்ற தவறான நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றம் புலித்தோல் மேய்ந்தற்று என்றும், தவம் மறைத்து அல்லவை செய்தல் புதல் மறைத்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று என்றும் திருவள்ளுவர் சொன்னபடி அவர்கள் தவறான செய்திகளை கொண்டு மக்களை திசை திருப்புகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக செய்ய வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. இந்த சைவத்தில் ஆராய்ச்சின்ற பேரில் சைவத்தில் இன்னொன்று, யாரும் எதையும் ஆராயலாம்
என்று சொன்னாலும் கூட ஒரு நூலை பற்றி ஆராய்கின்ற பொழுது அதிலே உள்ள உண்மை அல்ல அதன் முடிந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இன்று நடைபெறுகின்ற ஆய்வுகள் எல்லாம் தன்னுடைய கொள்கையை அந்த நூலிலே தன்னுடைய ஆய்விலே திணித்தல் என்ற நிலையிலே தான் இந்த ஆய்வு நடைபெறுகிறது. அதில் புகுத்துகிறார்கள், புகுத்துகிறார்கள் அல்ல, திணிக்கிறார்கள். இது விழிப்பாக இருந்து அதனை நாம் தடை செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. நமது கருத்து சுத்தத்தை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்தேளில் வேதமொழிகள் எடுத்து ஏத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் சென்ற இடத்தால் செலவிடாது தீது உரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இந்த அறிவு வேலை செய்து முடிவாக நாம் அறிவின் சிந்தனையினாலே முடிவு கொள்றோம்ல, அதுதான் நிரந்தரமான முடிவு. உணர்வு வயப்பட்டு எடுக்கின்ற எமோஷன் ஆங்கிலத்திலே அதன் வயப்பட்டு எடுக்கின்ற முடிவு அது நிரந்தரமாக இருக்க முடியாது. அதுபோல இந்த மொழி இனம், இந்த ஆரியம் திராவிடம் இதெல்லாம் நமக்கு பேச்சல்ல. சமயம் மனிதனை பக்குவப்படுத்து சமைப்பது என்கின்ற பொருள் இருக்கு. எனக்கு என்னுடைய ஆன்மா எந்த அளவுக்கு இந்த சமய கருத்தினால் பக்குவப்படுகிறது என்பதுதான் பிரச்சனையை ஒழிய எந்த மொழியில் இருக்கு என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. இது ஆரிய திராவிடம்ன்ற சொல்லு அதை வைத்துக்கொண்டு நடக்கின்ற இதெல்லாம் வரலாறு அறிந்ததே தான். அது என்றைக்கும் நிரந்தரம் இல்லை. அதனால நாம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கு வேண்டியது என்ன? அரசியல் சூழ்ச்சிக்காக பிரிட்டிஷ் காலம் தான் உருவாக்கப்பட்டது. அது எந்த விதத்திலையும் நம்முடைய சமயத்தை ஒன்று போகுது. அதான் நான் சொன்னது சமயத்தில் எங்கேயுமே சொல்லியிருக்கலையே. இல்லை, வேதங்கள்லேருந்து ஆரம்பித்து இப்போ வர சித்தாந்தம் ரெண்டு திருமுறைகளா எங்கேயுமே இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் பற்றி எதுவும் சொல்லலையே. இல்லை, திராவிட சைவம்னா அப்புறம் ஆரிய சைவம்னு ஆரிய சைவம் திராவிட சைவம் இதெல்லாம் இல்லை. சைவம் ஒன்று தான். சைவம் தான் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பது தேவாரம். ஆனால் அந்த ஆரியனுக்கு அந்த சொல்லுக்கும் இந்த தமிழ் என்ற சொல்லுக்கும் நான் இன்னும் விரிவாக விளக்கம் நம்ம பார்க்கணும். இவர்கள் நினைக்கிறது போல அந்த ஆரியன் தமிழன் அல்லது என்ன கருத்து. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி என்ன எடுத்துகிட்டு போனால் போகிறோம், என்னத்தை எடுத்துக்கிற போகிறோம், நம்ம நாளைக்கே எல்லாத்தையும் சைவத்தை பிரட்டி போட்டு ஒரு கிறிஸ்தவ நாடாக மாற்றிட போகிறாரு அப்படின்னு அந்த இதில் ஆழமான நம்பிக்கை உள்ளவர்கள். இருந்தாலும் நாம் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சீடர்கள் நாம் சில கருத்துக்களை கருத்து மோதல்களுக்கும் அதற்கு அதை விவாதிப்பதற்கும் நமக்கு உரிமை உண்டு, கடமையும் உண்டு. ஏனென்றால் படிநிலையில கீழே உள்ளவர்களுக்கெல்லாம் நாம் கைட் பண்ணணும். எல்லோரும் சன்னிதானத்துடைய இதை நேராக எடுத்துக்க முடியாது. அவங்க லெவலுக்கு சென்று அவங்களுடைய பயங்கர நிலை பரமேஸ்வரத்தை எல்லோரும் சீக்கிரமா அடைஞ்சிட முடியாது. படிநிலையில தான் சாலோக சாமியில சாரூகம் புசிப்பித்து வருது. கடைசியாக தான் சாவிச்ச பதவி கிடைக்குது. அதுபோல் நாம் எல்லோரையும் அனுமதிக்கணும். நம்முடைய அடுத்தடுத்த நிலை சீடர்கள் நாமெல்லாம் இது பற்றி கலந்து ஆலோசிக்கவும் இதற்கான நடவடிக்கைகள் தேவையானவற்றை எடுக்கவும் தேவை இருக்கிறது. இந்த நேரத்திலே நான் இப்போது கூட சொல்லலாம், சிவஞான போதம் என்ற நூலுக்கே கூட மனம் போகிற போக்கிலெல்லாம் இப்போ உரை செய்கிறார்கள். நமக்கு சமயம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டதை போய் வேறு அசைச்சு பார்க்க வேண்டியதில்லை. ஆலமரம் பெரிய விருட்சமாக இருக்கிறது. நீங்கள் வேணால் அதிகபட்சம் அதில் இலையை கொள்ளலாம், கிளையை ஒடிக்கலாம், பழத்தை சாப்பிடலாம். அப்படியே வேறு அசைச்சு பார்க்குறதுக்கு உரிமை இல்லை. உங்களால் யாராலையும் முடியவும் முடியாது. செஞ்சுட்டு இருக்காங்க சில பேர் நினைக்கிறாங்க. அது என்ன செய்ய முடியும்? அது அவர்களுக்கு சுதந்திர நாடு. இது ஒரு காரணம். இங்கே யார் வேணாலும் எது வேணாலும் சத்திரம். பேச்சுரிமை, எழுத்துரிமை, இன்னொன்று உரிமை சொல்கிறாங்க. பேச்சு எல்லோருக்கும் பேச்சுரிமை, எழுத்துரிமை. ஆனால் சமய வழிபட்டு முறையாக சிந்திப்பவர்களுக்கு என்ன உரிமை கூட கிடையாது. சிவன் அவன்கான் என் சிந்தையுளானே, சிவன் என்கின்ற அவன் இயக்கத்தான் நான் உயிர் எண்ணம். நாம தனியா எண்ணனால்தான் பிறவி வரும். அவன் வழிபட்டு ஆழ்தலை நிற்றல் செய்தான் சொல்லும்.
இறைவனுடைய திருவடிகளே நம்ம உயிரை ஒப்படைத்து அவர் காட்டுகின்ற செல்லும் நெறி காட்ட வல்லார்தாமே. அவர் தான் நமக்கு நல்ல நெறியை காட்டணும். பக்தியோடு நம்ம படிக்கிறவர்களுக்கு சமய கருத்துக்களில் இடையில இடைப்பெறவர்களாக வந்து மக்களை எல்லாம் மயக்க எதுவும் செய்ய முடியாது. முறையான சமய பயிற்சியும் முறையான சமய வாழ்க்கையும் வாழறதுக்கு எத்தனை பேரை நாம் அந்த லைனில் அந்த வழிக்கு கொண்டு வர முடியுமோ அதற்கு நாம் ஒரு வேலை செய்யணும். அது செய்தோமையானால் இது போல் இதெல்லாம் சலசலப்புன்னு சொல்லுவார்கள். கிராமத்தில் பனங்காட்டு நெறி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவார்கள். சாதாரண பழமொழி. அதாவது பனைமர காட்டில் இந்த பனை ஓலை நிறைய காஞ்சிருக்கும். காத்தடி காலத்தில் சத்தம் கேட்டே இருக்கும். அங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிறைய அந்த சலசலப்பு பயந்துராது. மற்ற மிருகங்கள்லாம் நடக்கும் சத்தத்தை கேட்டால். அதுபோல் நம்முடைய சமயத்தில் கருத்துக்கள் ஆழமான கருத்துக்கள் உணர்வு ஏற்பட்டு நடைமுறைப்படுத்துகின்றவர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க என்றால் இதுபோல் புல்லுருவிகளும் தன் சுயநலவாதிகளும் ஓடி போயிடுவாங்க. ஆமாம், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த ஆய்வு மேற்கொள்கிறாங்க ஒழிய ஏதோ உண்மையை கண்டறிவதற்காக செய்யப்பட்ட ஆய்வு அல்ல இது. எல்லாவற்றிலும் வேற ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால் இதுதான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஏற்பட்ட இந்த தீசிஸுக்கு அது வந்து வெளிவர உதவியோர் ஒரு பெரிய பாரம்பரிய சைவ குடும்பத்தில் வந்தவர். அதுதான் நமக்கு இது யார் சொல்றது, யாருடைய செயல் நம்ம சொல்றது, இதெல்லாம் சிவபெருமான் தான் சிவபெருமான் அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. நம்முடைய சமயம் அந்த அளவுக்கு நாம இருக்கோம். இந்த பெரிய வீரன் என்ன செய்வான், 1000 பேர் சாதாரண எதிரிகள் வந்தாலும் பேசாம நின்று நிற்பான். அதுபோல் நம்முடைய சமயம் ராஜாங்கத்தில் அமர்ந்தது சைவ சமயம் என்று தாய்மானவர் பேசுவாங்க. அதனால ராஜாங்கத்துல மேல நாம் சமயம் இருக்கிறதுனால அதனால நாம சொல்லிட்டு பேசாம தூங்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய வேலையை பார்க்கணும். அதற்கு இது போல நல்ல முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பது வாழ்க்கை நாங்கள்லாம் கடைபிடிச்சிருக்கிறோம். நிச்சயமாக பாரம்பரியமிக்க இந்த சைவ மடங்கள் காலத்துக்கு தகுந்தாப்புல சில பணிகள்லாம் நாங்கள் நேரடியாக செய்ய முடியாது. அதற்கு உங்களுக்கு கொண்ட நண்பர்கள் அதையும் நாங்கள் நடந்து சுவாமி பெருமான் தான் தோன்றார். இந்த விளையாட்டு பூரா நடத்துகிறவர் அவர் தான். அழகிலா விளையாட்டுடையான் என்று சொல்லுவாங்க. அழகு இருக்கும்போது ஆங்கிலத்தில் யூனிட் சொல்லுவாங்க. யூனிட்டில் எந்த யூனிட்லையும் கொண்டாட முடியாது அவருடைய விளையாட்டை. பியாண்ட் ஆல் யூனிட்ஸ். அதான் அழகிலா விளையாட்டாக சொன்னார். நன்றி. ரொம்ப பயன்படும் நினைக்கிறேன் மக்களுக்கு. நேரங்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் நிறைய கருத்துக்கள் நீங்கள் கேட்கணும். மக்களுக்கு நல்ல செய்திகள் உங்கள் மூலியமாக திறக்கும். மக்களில் நல்லவர்கள் என்று சிலரை நாம் அடையாளம் காண முடியும், அல்லாதவர்கள் என்றும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அல்லாதவர்களோடு நாம் தொடர்பு வைத்து கொள்வது நன்றாக ஆகாது. அந்த வகையில் தெய்வநாயகம் எழுதிய நூலுக்கு மறுப்பு நூலாக எழுத வேண்டும் என்ற கருத்து நம்மிடத்திலே இருந்தது. மகாசனியான் அவர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். ஆனால் மறுப்பு நூல் எழுதுவதற்கு முன்னவே தெய்வநாயகத்தை கூட்டி நாம் ஒரு கலந்து பேசலாமே என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. நான் அப்பொழுதே சொன்னேன், மறுப்பு நூலை நாம் எழுதியதை வெளியிட்டாலே போதும், அவரை நாம் இங்கே அழைத்து பேச வேண்டாம். என்ன, நாமெல்லாம் பொய்யஞ்சி வாய்மை பேசுபவர்கள், அவர்கள் பொய்யை அஞ்சாமல் பேசுவார்கள் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. அதனால் வேண்டாம் என்று சொன்னேன். மகாசனியன் அவர்கள் கருணையோடு அவரையும் நல்லவர் என்று எண்ணி அந்த கூட்டம் நடத்துவதற்கு இசைவளித்தார்கள். கூட்டம் நடத்துகிற பொழுதும் அந்த வீடியோ எடுத்தார்கள். அந்த வீடியோ எடுக்கக்கூடாது என்றும் நான் மறுத்தேன். ஆனால் அதையும் அவர்கள் மகாசனியானவர்கள் எடுத்துட்டு போட்டுமே, என்ன நம்ம கருத்தை நாம் சொல்லுவோம் என்று அவர்கள் பெருந்தன்மையோடு அதனை அனுமதித்தார்கள். இவ்வளவு கருணையோடு அவர்கள் அனுமதித்ததையும்
அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். எவ்வாறு என்று சொன்னால், விவிலியம் இதை சொல்லுகிறது, சைவ சித்தாந்தம் இதனை சொல்லுகிறது என்று அவர்கள் செய்தியை சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் விவிலியம் அல்லது கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்ன செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை மறுத்த செய்திகளை எல்லாம் விட்டுவிட்டு அதை அவர்கள் உடன்பட்டார்கள் என்று அந்த கேசட் என்று சொல்லுவார்கள், அதை வெளியிட்டு விட்டார். அது அவருடைய தகாத செயல் என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகுத்தான் அந்த அங்கே மறுக்கப்பட்டது. ஓராண்டுக்கு பிறகு மறுப்பு நூலாக வெளிவந்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே இவர்கள் மகாசனியானவர்கள் இதனை உடன்பட்டது போல இந்த அதாவது விஞ்ஞானத்தில் இந்த கேசட் எடுப்பதிலே சில மாற்றங்களை செய்து அவர் அப்படியெல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக அது அப்பொழுது உறுதி செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் இன்று அது மறுக்கப்பட்ட செய்தி என்பதை நாம் இப்பொழுது உறுதி செய்து கொள்ளலாம். அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் எழுதிய விவிலியத்திற்கு மறுப்பு நூல் அது தாங்கள் தானே வெளியிட்டீர்கள்? ஆமாம், அது பின்னர் அந்த கூட்டத்துக்கு பின்னர் 99 அதில் அந்த செய்திகள் எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவர்கள் அந்த மறுக்கப்பட்ட நூலை பற்றி எந்த தகவலையும் வீடியோவில் தெரிவிக்கவில்லை. எதை சொன்னாலும் அவர்கள் நாம் சொன்னதெல்லாம் விட்டு விடுவார்கள், அவர்கள் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பொய்யே திருப்பி சொல்வார்கள், பொய் பேசுபவர்கள் தான் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நாம் மறுத்ததை அதனை திரித்து விடுவார்கள். அப்படியெல்லாம் ஒரு செயலை செய்து இப்படி ஒரு எண்ணம் எண்ணுகிறேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்ற வாக்கும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இவர்களை எல்லாம் இப்படி விட்டு வைத்து கொண்டிருப்பதை விட நாமும் அதற்கு எந்த வகையிலெல்லாம் அதனை மறுப்பை நாம் நம்முடைய மறுப்பை தெரிவிக்க வேண்டுமோ அது தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றும் நான் எண்ணுகிறேன். அந்த கூட்டத்தில் நடந்தது என்ன? அந்த கூட்டம் எப்படி நடந்தது? அதை சொன்ன முதல்ல சொன்ன இல்லை, அந்த மறுப்பு உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அதை உங்களுடைய சொந்த கருத்து என்ன? அது முற்றிலும் மறுக்க வேண்டியது மறுத்த செய்தி தான், மறுக்கப்பட்ட செய்தி தான். அதில் உடன்பாடு எதுவுமே இல்லை, முற்றிலும் மறுக்கப்பட்டது. சைவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிவபெருமானை அனாதி செய்வன் என்றும் அந்த வழியிலே வருகின்ற சிவாச்சாரியார்களை ஆதி செய்வர்கள் என்றும் சொல்லுகின்ற மரபுண்டு. சைவம் என்பது வேத உடன்பாட்டு சமயம். இதனைத்தான் சேக்கிழார் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று அருளியிருக்கிறார். அதனாலே வேதத்தை ஏற்றுக்கொண்ட சமயம்தான் சைவம். எல்லா சமயங்களுக்கும் சில சமயங்களுக்கு காலம் குறிப்பிடப்படுகிறது. நபிகள் நாயகம், இயேசு என்பவர்களெல்லாம் ஒரு கால எல்லைக்குட்பட்டவர்கள். ஆனால் சைவ சித்தாந்தம் இந்த காலத்திலே தோன்றியது என்று யாரும் இன்று வரை நிறுவவில்லை. இந்த சைவத்துக்கு ஆதியாக இருப்பது வேதம், அதாவது வேத வழியிலே வருவதுதான். இந்த வேதம் மிகவும் தொன்மையானது. காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதே வேத காலம் என்று ஒன்றை சொல்லுகிறோம். இந்த வேத காலம் என்பது இன்னும் காலம் எது எத்தனாவது ஆண்டு என்று இன்னும் யாராலும் வரையறை செய்யப்பெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமய வேத வழிபட்ட சைவத்தை பின்னே இத்தனை காலம் என்று நாம் குறிப்பிடப்படுகின்ற சைவத்திலே
ஒரு சமயத்திலே இருந்துதான் சைவம் தோன்றியது என்று ஒருவர் சொல்லுவார்களே, ஆனால் அது எத்தனை அபத்தம், அது எத்தனை தவறானது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வேதநெறி தழைக்கு செய்வதற்கு தனக்கு ஒரு மகவு வேண்டும் என்று சிவபாதர் தவம் செய்தார். அந்த தவத்துக்காக இறைவன் ஒரு மகவை அருளி செய்தான். அதனால தான் அவர் அழுதபோது அதுதான் வேதநெறி தழைத்தோங்க. அது அழுதது எதற்காக என்று சொல்லுகிறார். வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் என்று சொல்லுகிறார். அப்படி இன்று அப்படி ஒரு மகவு வேண்டும் என்று யாரும் தவம் செய்வதாக தெரியல. அன்று அரசர்கள் இருந்தார்கள். அந்த சமயத் தலைவர்கள் அரசர்களை தன்னுடைய வகையிலே திருத்தி கொண்டு மக்களை மாற்றம் செய்தார்கள். இன்று நாம் செய்வதற்கு யாரும் ஞானசம்பந்தரை போன்று ஒரு தவ புதல்வன் வேண்டும் என்றும் தவம் இருப்பதாக தெரியவில்லை. அரசு என்று இருக்குமானால் அரசனை திருத்தி நாம் அந்த சமய புறம்பான செய்திகளை நம்மால் மாற்ற முடியும். இரண்டும் இல்லாமல் இருக்கிற பொழுது எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். அதனாலே நாம் ஒவ்வொருவரும் இந்த புறம்பான செய்திகளை போக்குவதற்கு, மெய்மையை நிலைநாட்டுவதற்கு அந்த ஞானசம்பந்த பெருமான் போன்று யாரேனும் உண்டாக வேண்டும், நமக்கு ஒரு தக்க தலைவர் வேண்டும் என்று நாம் நாள்தோறும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மரபிலே வருகின்ற ஆதீனங்கள், சைவ திருமடங்கள், இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து தீவிரமாக செயல்படுவதுதான் சைவத்திற்கு, சமயத்திற்கு, ஏன் மக்களுடைய நெறிப்படுத்த மக்களை செம்மையாக வாழ்வதற்கு உரிய வழிகாட்டுதலுக்கும் அது உரியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக மேலை நாடுகளில் கிறித்துவம் மதிப்பிழந்து வந்துள்ளது. நாளுக்கு நாள் திருச்சபைகளில் கூட்டம் குறைந்து வருகிறது. பாதிரிமார்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஓய்வு பெற்ற கிறித்துவ அதிகாரிகள் பாதிரிகளாக அமர்த்தப்படுகிறார்கள். கன்னியாஸ்திரிகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளத்திலிருந்தும் மேலை நாடுகளுக்கு பாதிரியார்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றனர். இவர்களால் கூட்டங்களை ஈர்க்க முடியவில்லை. இக்குறைபாட்டை நீக்க இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் குறிவைக்கப்பட்டுள்ளன. கிறித்துவத்தை பரப்புவதற்கு ஏராளமான பொருள் வசதி இருந்தாலும் தேவைப்படும் ஆள் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. இந்நிலைமையை சரிக்கட்ட குயுக்தியான ஏற்பாடுகள் கையாளப்படுகின்றன. இவ் ஏற்பாடுகளுக்கு தமிழ்நாட்டில் ஊக்கமளிக்கப்படுகிறது. 1967 தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆண்டு வருகின்றன. திராவிட என்ற சொல்லுக்கு ஒரு மதிப்பு உண்டாகி இருக்கிறது. ஆகவே இச்சொல்லை வைத்து கிறித்துவத்தை வளர்க்க தமிழ்நாட்டில் கடுமையான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் விளைவாக முன்னிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு கருதுகோள் திராவிட கிறித்துவம் என்பதாகும். இயேசுநாதர் சீடராகிய தோமா என்பவர் இக்கிறித்துவத்தை தமிழ்நாட்டில் தோற்றுவித்தவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதுவே தமிழ்நாட்டின் ஆதி நாகரிகம் என்று அடித்து சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கிறித்துவத்திற்கான விவிலியம் தமிழரின் ஆதி நூல் என்றும், இதிலிருந்து திருக்குறள் தோன்றியது என்றும், இத்திருக்குறளிலிருந்து சைவம், வைணவம் ஆகிய பிற சமயங்கள் தோன்றின என்றும் இந்த முழுமூச்சான பிரச்சாரம் நடந்து வருகிறது. இப்படி ஒரு கிறித்துவத்தை உருவாக்கியவர் தெய்வநாயகம் என்பவரே. இவர் தம் கொள்கையை வெளிப்படுத்த தர்மபுர ஆதீனத்தையே ஓர் உள்நோக்கத்தோடு பயன்படுத்தி கொண்டார். இவரை தர்மபுரத்தில் பேசவிட்டதே தவறு என்பது இப்போது தெளிவாக இருக்கிறது. இவர் தர்மபுரத்தில் வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாம் அங்கேயே முற்றுமாக மறுக்கப்பட்டன, பதிலளிக்கப்பட்டன. இப்படி நேரும் என்று அவர் அறிந்திருந்தார்.
ஆனால் தீர்க்கமாக சிந்தித்து ஒரு சூழ்ச்சியை மேற்கொண்டு அதை சாதித்தும் செய்திருக்கிறார். ஆதீனத்தின் அனுமதி பெற்று அவர் பங்கு கொண்ட நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டார். பேசப்படாத செய்திகளை புகுத்தியும் பேசப்பட்ட செய்திகளை மறைத்தும் தமக்கு சாதகமாக பல இடைச்செருகல்களை செய்து ஒரு பதிவு நாடாவை உருவாக்கினார். இதை கிறித்துவ சிறுவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே பிரபலமாக்கினார். கிறித்துவ பாதிரிமார்கள் இச்செயலுக்கு துணை போனார்கள். இன்றைக்கும் கிறித்துவர்களுக்கு மட்டும் அது கிடைத்து வந்தது. இப்போது இது விலைக்கும் விற்கப்படுகிறது. தெய்வநாயகம் கூறும் கிறித்துவத்திற்கும் உலகெங்கும் நிலவி வரும் கிறித்துவத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவர் முன் நிறுத்தும் கிறித்துவ குரு தோமா. இந்த தோமா இயேசுநாதருடன் இரட்டை குழந்தையாக பிறந்தவர் என்று அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தோமாவின் சுவிசேஷம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த சுவிசேஷம் 2000 ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட சுவிசேஷம். இவர் கூறும் தோமா இந்தியாவிற்கே வரவில்லை என்பது போப் அவர்கள் உள்ளிட்ட பலருடைய கருத்தாகும். இது நிற்க தோமா தமிழ்நாட்டுக்கு வந்ததாகவே வைத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டில் அவர் கிபி 40 இருந்தாரா? இவர் யாரிடம் தமிழ் கற்றார்? தமிழ் கற்பதற்கு எளிதான மொழி அன்று. தமிழ்நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் கிறித்துவ பண்பாடு கலாச்சாரத்திற்கு வேறானவை. அந்த நாட்டு கலாச்சார பண்பாடுகளை விளக்குவதற்கு தமிழில் சொற்கள் இல்லை. இன்று விவிலிய தமிழ்மொழி பெயர்ப்பில் காணப்படும் தமிழ் சொற்கள் 20% குறைந்தவை. அதில் வழங்கி வரும் தமிழும் இயல்பானது அன்று, மிக மிக செயற்கையானது. இந்த சூழலில் தோமா கிறித்துவ செய்திகளை வள்ளுவருக்கு எங்கனம் தமிழில் வெளியிட்டிருக்க முடியும்? திருக்குறள் 3 பிரிவுகளை உடையது. அறத்துப்பால் நீங்களாக ஏனைய பிரிவுகளில் தெய்வநாயகம் நுழையவில்லை. திருவள்ளுவர் இந்திரன், விஷ்ணு, லக்ஷ்மி, ஜேஷ்டாதேவி போன்ற தெய்வங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இயேசுநாதரை பற்றியோ அவருடைய தந்தை என்று கொள்ளப்படும் ஜெகோவாவை பற்றியோ தாயார் மரியம்மை பற்றியோ தூய ஆவி பற்றியோ ஏதும் எங்கும் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இவர்கள் பற்றி திருவள்ளுவர் எந்த வகையிலும் அறிய வாய்ப்பு இல்லை. தெய்வநாயகம் எழுதிய விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம், ஓர் ஒப்பாய்வு என்ற நூல் நுட்பமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் உண்மை கூறும் மறுப்புகளை தெய்வநாயகம் கோஷ்டி எந்த நாளும் ஏற்பதில்லை. தாங்கள் கூறியதையே திரும்ப திரும்ப கூறி வருகிறார்கள். மேலும் கொள்கைகளை தம் மகள் மூலம் அவர் பரப்பி வருகிறார். அவர் மகள் எழுதிய நூலும் கிறித்துவத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு எழுதிய நூலாகும். பொதுமக்களுக்கு எழுதப்பட்டது அன்று. இக்கூட்டத்தார் கூறும் செய்திகள் அனைத்தும் திராவிட சான்றோர் பேரவை நூல்கள் மூலமாக முற்றுமாக மறுக்கப்பட்டிருக்கின்றன. இந்நூல்களையும் தெய்வநாயகம் கூட்டத்தார் வாங்கி படித்திருக்கிறார்கள். திகைத்து போய் மௌனம் சாய்த்து வருகிறார்கள். எவ்வளவு முறை தோற்றாலும் தங்கள் பொய்க்கூற்றுகளையே கூச்சமில்லாமல் வெளியிட்டு வருவரை யார்தான் என்ன செய்ய முடியும்? முனைவர் தெய்வநாயகம் அவருடைய நூலை நான் படித்தேன். படித்துவிட்டு ஆச்சரியமடைந்து அதன் பிறகாக பைபிள், திருக்குறள், சைவ சித்தாந்தம், சங்க இலக்கியம் போன்றவற்றை ஆராய்ந்து வருகிறேன் கடந்த 25 ஆண்டுகளாக. முனைவர் தெய்வநாயகம் எப்படி அவருடைய ஆய்வுகள் அவற்றை வெளியிடுகிறார் என்பதே அவர் ஒரு மோசடியாளர் என்பதை நிரூபிக்கிறது. அவர் 3 மாநாடுகளை நடத்தியுள்ளார் இந்தியாவில். அதை பற்றி வரலாற்று குறிப்புகள் என பதிவு செய்யப்பட்ட நூல்களை பார்ப்போம். முதலாவது மாநாடு 1972 சென்னை தேனாம்பேட்டில் நடந்தது. அந்த மாநாட்டை சுவிசேஷ மணி என்பவர் நடத்தியதாக உள்ளது. அதில் 36 தமிழறிஞர்கள் தெய்வநாயகத்தின் 6 நூல்களை பற்றி ஆராய்ந்துள்ளனர். அந்த மாநாட்டு முடிவில் 2வது நாளில் திருக்குறள் முனுசாமி அவர்களும் கிறித்துவ மதவெறி பிடித்த அறிஞர் தேவநேய பாவாணரும் பேசி முடித்து வைத்துள்ளனர். அந்த NV கலைமணி என்பவரின் தமிழ் திருக்குறள் சொற்பொருள் சுரபி எனும் நூல்படி திருக்குறளுக்கும் விவிலியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அந்த மாநாடு முடித்து வைக்கப்பட்டுள்ளது. 2வது மாநாடு 2008 சாந்தோம் சர்ச்சில் தமிழர் சமய மாநாடு என நடந்தது. அந்த மாநாட்டின் 2வது நாளில் மாநாட்டிற்கு தலைமை கட்டுரை என தெய்வநாயகம் கட்டுரை படித்தார். அந்த மாநாட்டின் அமர்விற்கு தலைவராக பேராசிரியர் ஔவை நடராஜன் இருந்தார். தெய்வநாயகத்தின் கட்டுரை முழுவதும் தமிழர் மரபிற்கோ இலக்கிய மரபிற்கோ சம்பந்தம் இல்லாமல் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக அர்த்தம் செய்துள்ளார் என்று முழுமையாக மறுத்தார். அதற்கு தெய்வநாயகமும்
அவருடைய முனைவர் பட்ட வழிகாட்டியான பேராசிரியர் சாவே சுப்பிரமணியம் கொடுத்த பதில்கள் மேலும் மேலும் குழப்பத்தையும் பொய்களையுமே சொல்வதாக இருந்தது என அவ்வை நடராஜன் முழுமையாக நிராகரித்தார். அந்த அமர்வு முடிந்தது. ஆனால் அதில் தெய்வநாயகத்தின் கட்டுரை நிராகரிக்கப்பட்டது. அந்த அமர்விற்கு பின்னால் நான் அவ்வை நடராஜனுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, தெய்வநாயகம் எல்லா கூட்டங்களிலும் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டார். எது கேட்டாலும் மூவொருமை கோட்பாடு, பலி கோட்பாடு என அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். தர்மயாதீனத்திலும் இதையே செய்தார். அவர்கள் கேள்வி கேட்டால் இவர் உம்மென நின்று கொண்டிருப்பார். இவராக மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தார் என அங்கு அதை சொன்னார். இதை இணையத்திலும் பதிவு செய்து உள்ளோம். ஆனால் இவற்றை அவர் தன் நூலில் பதிவு செய்யவில்லை. அவருடைய மோசடியாளர் என்பதை இதிலும் புரிந்து கொள்ளலாம். 2013 இன்னொரு மாநாடு நடந்தது. இதை நடத்தியவர் பேராயர் எஸ்ரா சர்க்குணம். இது மகாபலிபுரத்தில் நடந்தது. இது ஒரு வழக்காடு மன்றமாக நடந்து 5 நீதிபதிகள் கொண்டவர்கள் முன்னாலாக தெய்வநாயகம் விளக்கம் கொடுப்பதாக நடந்ததாக உள்ளது. இதை பற்றி அந்த வழக்காடு மன்றத்திற்கு தலைமை தாங்கிய SRM பல்கலைக்கழக பேராசிரியர் சத்தியவேல் முருகனார் அவர்கள் 2013 பதிவு செய்கிறார். அதில் சத்தியவேல் முருகனாரும் எஸ்ரா சர்க்குணமும் நேரடியாக தெய்வநாயகத்திடம் கேட்டார்களாம், தோமோ வந்தார் என்று நீங்கள் சொல்லி அவர் கூறிதான் திருக்குறள் வந்தது என்கிறீர்களே, தோமோ வந்தார் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உள்ளதா என்று கேட்டார்களாம். தெய்வநாயகம் தோமோ வந்தார் என்று சொல்வது கத்தோலிக்க போர்ச்சுகீசியர்கள் கிளப்பிவிட்ட கட்டுக்கதை. அதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை, கத்தோலிக்கர்களிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். தோமோ வந்து சொல்லிக் கொடுத்து இத்தனையும் நடந்ததாக இவர் முனைவர் பட்டம், இவரை தொடர்ந்து பல முனைவர் பட்டங்களை வாங்கி கொண்டிருக்க தோமோ வரவில்லை என ஆராய்ச்சியாளர்கள் முன்னிலையில் தெய்வநாயகமே கூறியுள்ளார். ஆனால் இந்த மாநாட்டை பற்றி அவர் எங்குமே பதிவு செய்ததாக நான் காண. இரண்டாவதாக தோமோவின் சுவிசேஷம் என்று ஒரு நூல் உள்ளது. அந்த நூலை பற்றிய ஆய்வு நூல் வெளியிட்டவர் டியூக்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் மார்க் குடியேக்கர் என்பவர். அவர் சென்னை வந்து தன்னுடைய விஜயத்தை பதிவு செய்தார். அவருடைய வலைப்பக்கத்திலும் முகநூலிலும் அதை மறுத்து நான் போட்ட பொழுது பேராசிரியர் மார்க் குடியேக்கர் மிக தெளிவாக நான் தோமோ இந்தியா வந்தார் என்பதை சிறிதளவும் ஏற்கவில்லை என்கிறார். உலகின் எந்த பல்கலைக்கழகத்திலும் தோமோ இந்தியா வந்தார் என்பதை ஏற்கவில்லை. அதற்கு எவ்வித ஆதாரமும் இல்லை. திருக்குறளின் அடிப்படை கிறிஸ்துவத்தை முழுமையாக மறுப்பதாகும். திருவள்ளுவரின் கடவுள் என்பது வேண்டுதல் வேண்டாமை இலான். பைபிளின் அடிப்படை என்பது பைபிளிற்கான கடவுள் இஸ்ரேலிற்கான தேவன் எனும் கர்த்தர் தனக்குரிய மக்களாக எபிரேயர்களை தேர்ந்தெடுத்தார் என்பது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுள். இந்த கோட்பாடு வேண்டுதல் இல்லாமை என்பதை முழுமையாக திருக்குறளும் பைபிளும் என்பதை ஆராய்ச்சி நோக்கில் நேர்மையாக ஆய்வு செய்துள்ளார்கள் 2 பேரறிஞர்கள். இருவரும் கிறிஸ்தவர்கள். ஒருவர் இயேசு சபையை சேர்ந்த லயோலா கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை தலைவர் ராசமாணிக்கம் என்பவர். அவர் தெய்வநாயகத்தின் அனைத்து நூல்களையும் படித்துவிட்டு அவருடைய ஆய்வு நெறியே தவறு, திருவள்ளுவர் அன்றைக்கு தமிழில் உள்ள சொற்களை அவர் மற்றவர்கள் பயன்படுத்திய அதே முறையில்தான் பயன்படுத்தியுள்ளார், அவற்றையெல்லாம் இவர் தனக்கு வேண்டும்படி பொருள் செய்து கொள்வது, திருவள்ளுவர் சொன்னதை சொல்லாததாகவும் சொல்லாததை சொன்னதாகவும் தன்னிச்சையாக அர்த்தம் செய்துள்ளார் என்றும், திருவள்ளுவர் 27 குறட்பாக்களில் இந்து தெய்வங்களின் பெயர்களை கூறியுள்ளார். ஆனால் எந்த இடத்திலும் இயேசு, பரிசுத்த ஆவி போன்றவற்றையோ, மூவொரு கோட்பாடு, 3 கடவுள் என்பதையோ, பிதா சுதன் ஆவி என்பதையோ சொல்லவில்லை என சொல்லி திருக்குறளுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் தொடர்பில்லை என தெளிவாக கட்டுரை கொடுத்துள்ளார். இரண்டாவது, திருக்குறளும் விவிலியமும் என்ற நூலை பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயர் தமிழாய்வுத்துறை தலைவராக பணியாற்றிய பேராசிரியர் PS யேசுதாசன். இவர் திருக்குறளுக்கும் பைபிளில் உள்ள நீதிமொழிகள் பலவற்றிற்கும் பொருந்துகிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டு கடைசியாக முடிவுரையில் தன்னால் நீதி போதனைகள் சொல்வதில் 2 புத்தகத்திலும் உள்ள ஒற்றுமைகளை காண இயல்கிறதே தவிர பைபிளின் அடிப்படையான திருக்குறளில் இயேசு கதைகளை சொல்லும் புதிய ஏற்பாட்டிற்கும் திருக்குறளிற்கும் எவ்வித தொடர்பையும் தன்னால் காண முடியவில்லை என மிக தெளிவாக கூறியுள்ளார். பைபிளை பற்றிய ஆய்வுகள் இஸ்ரேலின் தொல்லியல் முடிவுகளால் முழுமையாக நிராகரிக்கப்பட்டுவிட்டது. பைபிள் அன்எர்த்டு எனும் நூலை இஸ்ரேல் டெல் அவீவ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை
தலைவரும் இஸ்ரேலின் தொல்லியல் துறை இயக்குனருமான இஸ்ரேல் ஃபின்கல்ஸ்டைன் கூறுவது, பைபிளில் உள்ள கதைகள் அனைத்துமே மனித கற்பனையில் எழுந்த கற்பனை, இஸ்ரேலில் எவ்வித இறை வெளிப்பாடும் நிகழவில்லை என்கிறார். இப்படி இருக்க இறந்த ஒரு சாதாரண மனிதன் இயேசுவை தெய்வீகமாக்குவதும் அவருடைய சீடர் தோமோ வந்தார் என்பதும் முழுவதும் ஆதாரமில்லாத கற்பனை. இவற்றை உலகின் எந்த பல்கலைக்கழகமும் ஏற்கவில்லை. ஆனால் தமிழகத்திலோ தெய்வநாயகத்தை தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களில் 20க்கும் மேற்பட்ட முனைவர் கையேடுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இவை பொய்யை பரப்புவதற்கும் தமிழின் கலாச்சாரத்தை அழிப்பதற்குமாக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்பது போல பல்கலைக்கழகங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது. தோமோ வந்தார் என்பதற்கு ஆதாரம் கேட்டபொழுது அப்படி ஒரு ஆதாரமே இல்லை என தெய்வநாயகம் கூறிவிட்ட பிறகு இப்படி முனைவர் பட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வழங்கி கொடுவது முழுமையாக நிறுத்தப்பட்டு அவைகள் திரும்ப பெற அறிஞர்கள் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.